Good day, children. I feel very happy to meet you all today. நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஐ எம் அ கெமிஸ்ட்ரி டீச்சர். நான் உங்களுக்கு வந்து 11th and 12th standard I have come here to give the exam tips for facing the board exam. Okay, so I will give you some of the tips so that you can follow that in the exam. So when you take the question paper first of all you read the question paper for at least 10 minutes. கொஸ்டின் பேப்பரை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா நீங்கள் வாசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது தெரியுமோ அந்த இதை நீங்கள் அட்டன் பண்ணணும். தெரியாத கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரி வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்னு. ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரி இஸ் நாட் அ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சீங்கன்னா நல்ல மார்க்கு எல்லா சப்ஜெக்டை விட கெமிஸ்ட்ரியில் தான் நிறைய மார்க் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு பார்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் இஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஜீனியஸ் இஸ் 99% பெர்ஸ்பிரேஷன் அண்ட் 1% இன்ஸ்பிரேஷன். ஸோ நீங்கள் முதலையே நிறைய நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அங்கே எழுத முடியும். நீங்கள் சரியான ப்ரிப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணி நல்லா பிளான் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது. பயத்தோடு நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறப்ப நீங்கள் நல்லா எழுதலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த தைரியத்தோடு நீங்கள் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் கொஸ்டின் பேப்பரை முதல்ல நீங்கள் நல்லா வாசிங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி யூ ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின் பேப்பர் ஃப்ரம் தி ஃபஸ்ட் கொஸ்டின் டில் த லாஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் முதல்லையே இது எழுதணும் அது எழுதணும்னு நினைக்காம ஃபஸ்ட் யூ ரீட் த கொஸ்டின் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஈவன் நீங்கள் 3 தடவை கூட நீங்கள் வாசிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், ஜீனியஸாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாமில் நீங்கள் எழுதுறது முறைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதை வச்சு தான் அந்த எக்ஸாமினருக்கு தெரியும் நீங்கள் நல்லா படிக்கிறவங்களா நல்லா படிக்காதவங்களாங்கிறது உங்கள் பேப்பரை வச்சு தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. யார் எக்ஸாம் திருத்த போகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் பேப்பர் வந்து எக்ஸாமினரோட பேசும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலும், நீங்கள் ஒரு ஜஸ்ட் பாஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆவரேஜ் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பேப்பர் வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். ஸோ உங்கள் பேப்பர் அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து நல்ல அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் எழுதணும் கெமிஸ்ட்ரி பேப்பரை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி பேப்பரில் ஃபஸ்ட்டு வந்து யூ வில் பி அட்டெண்டிங் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எழுத மாட்டேங்குது. ஓகே, எழுத மாட்டேங்குது. ஓகே, ஃபஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் எழுதுறது வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் நீங்கள் எழுதுவீங்க. அந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் வந்து நீங்கள் 3 பார்ட்டாக பிரித்து எழுதணும். நீங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர்னு 3 பார்ட்டாக பிரித்து எழுதணும். ஸோ இதைத்தான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்வேன். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு நீங்கள் எழுதுகிறப்ப கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் ஃபஸ்ட்டில் பார்ட் 1 எடுத்துட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி பேப்பரில். ஸோ நம்ம வந்து +1 +2 2 பேருமே எப்படி கெமிஸ்ட்ரி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி என்ன பண்ணால் நல்ல மார்க் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 எடுத்துட்டிங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் நீங்கள் 3 காலமாக பேப்பரை பிரிச்சிடணும். கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன் ஆர் சப்டிவிஷன் அண்ட் தென் ஆன்சர். இதை நீங்கள் வந்து டேப்லர் காலம் மாதிரி போட்டு 1 2 3 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருது. ஸோ பார்ட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ 15 1 மார்க். நீங்கள் அதில் எப்படி நீங்கள் 15 out of 15 நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இதை வந்து நான் 15க்கு அட்லீஸ்ட் 12 1 மார்க் வந்து யூ வில் கெட் ஃப்ரம் த புக் பேக். 3 தான் உள்ளே இருந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் எழுதுகிறப்ப
ஃபஸ்ட்டு இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, இப்போ ஒரு கொஸ்டின் தெரியலனா கூட நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கு மியர் அட்டெம்ப்ட்டுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி எழுதணும்? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் விச் இஸ் யூஸ்டு ஃபார் த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சல்ஃபைட் வாஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஸோ உங்களுடைய ஆன்சர் ஏயாக இருந்து ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஜிங்க் சல்ஃபைடாக இருந்தால் ஆன்சரை நீங்கள் எங்கே எழுதணும்? ஆப்ஷன் எங்கே எழுதணும்? தென் யூ ஹேவ் டு கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எல்லா கொஸ்டினையும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் வந்து ஒமிஷனே இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டின் தப்பாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. எவ்ரி இயர் ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா மியர் அட்டெம்ப்ட்டுக்கு ஒரு மார்க், ஆன்சர் அட்டன் பண்ணால் தான் மார்க்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் எம்டியாக விட்டுட்டு கடைசியில் வந்து நம்ம எழுதிக்கலாம், நம்ம யோசித்து எழுதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஸோ நீங்கள் கொஸ்டின் நீங்கள் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ட் 1 ஆன்சர் பண்ணுங்கள். பார்ட் 1ல் இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் 3 காலம் போட்டு 15 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் ஏபிசிடியில் ஏதாவது போட்டு ஆன்சர் எழுதுங்க. சப்போஸ் இப்போ இந்த கொஸ்டின் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா மியர் அட்டெம்ப்ட்டில் ஒரு மார்க் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா அந்த கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா யூ வில் லூஸ் 1 மார்க். ஸோ இந்த பார்ட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவ் டு அட்டன் ஃபார் 15 1 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காலம் போட்டு எழுதணும். Okay, so part 1 is 15 1 mark you are going to attend. ஸோ பார்ட் 1ல நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 15க்கு 15 எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் யூ பி தரோ வித் த புக் பேக் 1 மார்க் கொஸ்டின். புக் பேக் 1 மார்க் கொஸ்டின். ஓகே, புக் பேக் 1 மார்க்கை நீங்கள் தரோ பண்ணிக்கோங்க. சரி, புக் பேக் 1 மார்க் மட்டும் படித்தா ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படின்னா, அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன படிக்கணும்னா, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கணும்னா பப்ளிக் எக்ஸாமில் உள்ள பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் வரும். டில் மார்ச் 2024 யூ ஹாவ் த கொஸ்டின் பேப்பர். ஓகே, நீங்கள் மார்ச் 2023 வரையும் உங்களுக்கு 3 கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு வருஷமும் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள 1 வேர்டுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 1 வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 out of 15 வாங்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக் 1 மார்க் தரோவாக இருக்கணும். நம்பர் 2, நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் வர்ற 1 மார்க்குக்கெல்லாம் உள்ள ஆன்சரை கண்டுபிடிச்சி படித்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் பார்ட். நவ் பார்ட் 2. பார்ட் 2 எடுத்திங்கன்னா you have to attend 6 2 mark question which gives you 12 marks. Okay, so 6 2 marks. இதில் 1 வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ அந்த கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராப்ளம் வரலாம், ஃபிசிக்கலில் ப்ராப்ளம் வரலாம், இல்லைன்னா ஆர்கானிக்கில் ப்ராப்ளம் வரலாம், இல்லை நேம் ரியாக்ஷன்ஸ் வரலாம். ஓகே, ஸோ நீங்கள் அதை வந்து 6 2 மார்க்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். கம்பல்சரி கொஸ்டின். இதுலேயே நான் அதே சேம் திங் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து 6 2 மார்க்ஸில் ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுதுகிறப்ப இந்த கொஸ்டினை நான் பார்த்ததே இல்லை, இது தப்பாக கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா யூ வில் கெட் 2 மார்க்ஸ். நிறைய பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் வந்து தப்பாக கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தா அவங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிருக்குது. இப்போ அவங்களுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணால் கூட 2 மார்க்ஸ், ஏன்னா கொஸ்டினே தப்பு. ஸோ அது 6 × 2 12 மார்க்ஸு. ஸோ நீங்கள் எல்லா 6 2 மார்க்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும். சரியா? தென் when we will go to part 3. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 6 3 மார்க் கொஸ்டின், அது 18 மார்க்ஸ். அப்போ இதுலேயும் 1 கம்பல்சரி. அந்த கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு நேம் ரியாக்ஷன்ஸ் வரலாம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆர்கானிக் ப்ராப்ளம் வரும். ஸோ அதையும் நீங்கள் 6 3 மார்க்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும். லாஸ்ட்டு பார்ட் 4 பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் 5 × 5 you will get 25 marks. 25 marks which gives you 70 marks. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ்க்கு நீங்கள் பேப்பர் எழுதுறீங்க. 5 × 5 இதில் வந்து ஆர் கொஸ்டின்ஸ் வரும். ஒரு லெசன், திஸ் லெசன் ஃபார் எக்ஸாம்பிள் 15 லெசன்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பரோட இது. ஸோ பார்ட் 1ல் you will be trying to score 15 marks. Part 2 you will try to score 12 marks.
Part 3 you will try to score 18 marks and part 4 you will try to score 25 marks which comprises 70 marks. Okay, so நீங்க வந்து எப்படி presentation பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்ப சொன்னேன். பார்ட் 1ல 3 காலம் போட்டு எழுதணும். அதே மாதிரி இப்போ பார்ட் 2ல என்ன டெஃபினிஷன் கேட்டாலும் எக்ஸாம்பிள் எழுதுங்க. அப்புறம் ஃபார்முலாஸ் எந்தெந்த இடத்துல வந்து ஃபார்முலாஸ் இருக்கோ அதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்போஸ் when you attend problems நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் படிச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் படிக்காமல் இருப்பாங்க. ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும், ஆனால் அதோட சம்டைம்ஸ் அதை வந்து அடுத்து சால்வ் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஹவு டு அட்டெண்ட் த ப்ராப்ளம்ஸ் எல்லா ஃபார்முலாஸையும் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ pH ப்ராப்ளம் வருது. pH ப்ராப்ளம் you know that pH is equal to minus log of hydrogen ion concentration. இதுக்கு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியலனா இந்த ஃபார்முலா எழுதுனீங்கன்னா 1 மார்க். தென் இஃப் யூ சப்ஸ்டிட்யூட் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க 0.1, இதை நீங்கள் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 1 மார்க். ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 1 log 10. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியலனா கூட நீங்கள் வந்து அதை நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபார்முலா எழுதுனீங்கன்னா 1 மார்க், நீங்கள் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா 1 மார்க், கரெக்டான ஆன்சருக்கு 1 மார்க். ஈவன் இஃப் யூ டூ நாட் நோ த சால்விங் ஆஃப் த ப்ராப்ளம், இஃப் யூ ரைட் த ஃபார்முலா அட்லீஸ்ட் 3 மார்க்குக்கு 2 மார்க்ஸ் அது கிடைக்கும். ஸோ யூ டோன்ட் ஹெசிட், பயப்படாதீங்க, ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. ஸோ நாங்கள் இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, எக்ஸாமுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் வந்து ஃபார்முலாவாவது படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸு அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸை எடுத்து நீங்கள் வந்து ஆன்சரோடைய புக்ஸ் இருக்குது. ஸோ இல்லை நீங்கள் வந்து கூகுளில் கூட பார்க்கலாம், அதில் kalvisole.comல கூட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து எந்தெந்த பப்ளிக் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின் 2 மார்க்கு கேட்டிருக்காங்க, 3 மார்க்கு கேட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை கூட நீங்கள் ஃபார்முலாஸு படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டயக்ராம் இன்வால்விங் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு 3 விதமான கெமிஸ்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அடுத்து வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, 3 விதமான கெமிஸ்ட்ரி இருக்குது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு சாலிட் ஸ்டேட், கெமிக்கல் கைனடிக்ஸ், அயனிக் ஈக்குலிபிரியம், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வரும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மெட்டலர்ஜி, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், ஓகே, P block 1, P block 2 வரும். ஆர்கானிக்கில் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், பயோமாலிகுல்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எல்லாம் வரும். இந்த லாஸ்ட் லெசன் நம்ம படிக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு லெசன் இன்ஆர்கானிக்கில் ஃபஸ்ட்டு லெசன் மெட்டலர்ஜி. இப்போ இந்த டயத்தில் நீங்கள் மெட்டலர்ஜி தரோவாக இருப்பீங்க. ஸோ இதை நல்லா தரோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்கானிக்கில் லாஸ்ட் லெசன் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் 15th லெசனாக தரோ பண்ணிக்கோங்க. ஓகே, எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏற்கனவே படித்து வச்சுருப்பீங்க அதை தரோ பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலில் இது நீங்கள் வந்து எது டஃப்பாக இருக்கோ அதை ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் முடிச்சுட்டு அப்புறம் இன்ஆர்கானிக் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபிசிக்கலுக்கு வந்துக்கோங்க. ஏன்னா ஃபிசிக்கல் உங்களுக்கு ஈஸி. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். தென் ஆல் டயக்ராம் இன்வால்விங் கொஸ்டின்ஸ் யூ வில் கெட் 1 மார்க். ஸோ எல்லா 5 மார்க் கொஸ்டின் எடுத்திங்கன்னா டயக்ராம் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் பயாலஜியில் வரைகிற மாதிரி எக்ஸாக்டாக அக்யூட்டாக வரையணுங்கிற அவசியமே கிடையாது. ஓரளவுக்கு ஒரு கரெக்டான பார்ட்ஸோட நீங்கள் ஒரு டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா டயக்ராம் கேரிஸ் 1 மார்க். ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 மார்க் போயிடும். ஸோ நீங்கள் படிக்கிறப்பவே யூ ஹாவ் டு பி தரோ வித் த டயக்ராம்ஸ். தென் பி தரோ வித் த டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ். நிறைய ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தேன்னா அட்லீஸ்ட் 2 டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்ஸாவது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12th எடுத்துக்கிட்டோம்னா யூ வில் பி கெட்டிங் ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஓகே, யூ வில் கெட் லாந்தனைட்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஓர், ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்குது மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 10 டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்ஸாவது இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணனா 2 டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் வந்துடும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்ஸை தரோவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன நீங்கள் படிக்கணும்னா டெரிவேஷன் கொஸ்டின்ஸ்.
அடுத்து நீங்கள் என்ன படிக்கணும்னா டெரிவேஷன் கொஸ்டின்ஸ். டெரிவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு டைம் வந்து கன்சியூம் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருவீங்க. டெரிவேஷன் கொஸ்டின்ஸை நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டாம், பக்கம் பக்கமாக எழுத வேண்டாம். ஸோ பி தரோ வித் த டெரிவேஷன் கொஸ்டின்ஸ். வாட் ஆர் த டெரிவேஷன் கொஸ்டின்ஸ்? ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா. 11th standardனா you will be writing Kp is equal to Kc into RT power del Nc. This is Ostwald dilution law, Henderson's equation, then first order rate constant derivation, zero order rate constant derivation, half life period. ஸோ இது மாதிரி நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்குது. டெரிவேஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு டைம் வந்து சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிடலாம். யூ கேன் கெட் ஃபுல் மார்க். ஓகே, ஸோ டெரிவேஷன்ஸ் வந்து நீங்கள் தரோவாக இருக்கணும். நீங்கள் படிக்கிறப்பவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. நீங்கள் படிக்கிறப்பவே ஒரு நோட் புக், கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு தனியாக நோட் புக் போட்டுருங்க. அந்த நோட் புக்கில் டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போவே படிக்கிறப்பே எழுதி வச்சுருங்க. அடுத்து டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருங்க. அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஜஸ்ட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆர்கானிக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிசம்ஸ் இருக்குது. இந்த மெக்கானிசம் ரொம்ப 3 மெக்கானிசம்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. ஆல்டால் மெக்கானிசம், கேனிசரோ மெக்கானிசம் அண்ட் எஸ்டரிஃபிகேஷன். ஸோ இந்த மெக்கானிசத்தில் ஒன்று வந்துடும். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு பிளான் பண்ணி கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளோ அது நான் படிக்காத கொஸ்டின் வந்துச்சுன்னே நீங்கள் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் புக் பேக்கில் தரவாக இருக்கணும். புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 65% புக் பேக்கில் வந்துடும். 80% கூட வரும்னு சொல்லலாம். மீதி உள்ளதான் உங்களுக்கு உள்ளே இருந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்புறம் ஆர்கானிக்கில் ப்ராப்ளம் வரும். ஆர்கானிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏபிசி கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ரிசல்ட் எழுதணும். ஸோ சில ஈக்குவேஷன் வந்து புக் பேக்கில் உள்ள ஆர்கானிக்கே கேட்பாங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. இதிலேருந்து எப்படி வருது அதை வந்து நீங்கள் அந்த லெசன்ஸில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸை படிச்சிங்கனாலே உங்களுக்கு அதை அட்டன் பண்ணிடுவீங்க. சார் நீங்கள் எல்லாம் அப்புறம் யூசஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. யூசஸ் நிறைய யூசஸ் இருக்குது. நீங்கள் புக் பேக்கில் உள்ள யூசஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸு, அதான் ரீசனிங் அவுட் கொஸ்டின்ஸ்ன்னு இருக்குது. அதில் நீங்கள் என்னெல்லாம் ரீசனிங் அவுட் கொஸ்டின்ஸ் புக் பேக்கில் இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிறப்பே நீங்கள் அந்த நோட் புக்கில் எழுதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் சென்ட்ரல் மெட்டல் அயான், கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பர், இது வந்து கொஸ்டின் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி, நிறைய எழுத வேண்டாம். நீங்கள் அதை பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் எல்லா கொஸ்டின் இப்போ ஃபுல்லாக நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் பேப்பரை முடிச்சிடணும். 10 மினிட்ஸ்க்கு முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக 6 2 மார்க்ஸ் 6 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோமா, 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோமா, நம்ம செக் பண்ணிவிட்டு தான் பேப்பர் கொடுக்கணும். செக் பண்ணாமல் பேப்பர் கொடுக்காதீங்க. ஏதாவது ஒமிஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேப்பர் கொடுக்கணும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லா லெசன்ஸ்லேயும் புக் பேக்கை தரோ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டு நீங்கள் ஒரு ஈஸியாக நாங்கள் வந்து ஸ்கோர் பண்ணால் ஃபஸ்ட்டு வால்யூமாக ஃபஸ்ட்டு தரோ பண்ணிவிடுங்க. செகண்ட் வால்யூமில் ஃபிசிக்கல் படிச்சுட்டு லாஸ்ட் 2 லெசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் வித் த ஆர்கானிக். நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லா பெர்கின்ஸ் ரியாக்ஷன், நோவனகல் ரியாக்ஷன்லாம் ஒரு சார்ட்டில் பெருசாக எழுதிட்டு நீங்கள் டெய்லி உங்கள் ஸ்டடி ரூமில் நீங்கள் பார்க்குற இடத்துல அதை ஒட்டிட்டு டெய்லி அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும். அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஒரு நோட் புக் போட்டு எழுதுங்க. ப்ராக்டிஸ், ப்ரிப்பரேஷன், பிளானிங். ஓகே, ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் பிளான் பண்ணணும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி நம்ம எழுதி பார்க்கணும். ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எழுதி பார்த்தா தான் வரும். அதே மாதிரி ஈக்குவேஷன் சப்போஸ் உனக்கு தெரியலனா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது எழுது.
எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் ஸ்டேட்மெண்ட் எழுது. அண்ட் தென் கண்டிஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ஈக்குவேஷன் எடுத்தாலும் கண்டிஷன், டெம்பரேச்சர் என்ன, ப்ரெஷர் என்ன, கேட்டலிஸ்ட் என்ன நீங்கள் எழுதணும். இப்படிலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக நீங்கள் சென்டர் எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து அந்த பாஸ் மார்க்கு நீங்கள் எய்ம் பண்ணாதீங்க. பாஸ் மார்க்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். பட் எல்லா செக்ஷனையும் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் above 40. God bless you children. All the best.